வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 9 நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல 4 பார்ட்ஸ் இருக்கு, சால்வ் பண்ணனும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்ப்போம். sin inverse 5 by x plus sin inverse 12 by x equal to pi by 2. இப்போ sin inverse a x plus sin inverse y மாதிரி இருந்தா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அதை விட நம்ம ஈஸியான ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். sin inverse x plus cos inverse x equal to pi by 2 90 டிகிரின்னு ஃபார்முலா இருக்கு. இப்போ cos inverse x equal to pi by 2 minus sin inverse x ன்னு எழுதலாம். pi by 2 minus sin inverse x ன்னு எழுதலாம். அதே மாதிரி sin inverse x equal to pi by 2 minus cos inverse x ன்னு எழுதலாம். அப்ப இதை நம்ம ரீரைட் பண்ணலாம். sin inverse 5 by x equal to இந்த pi by 2 இது இந்த பக்கம் வந்தா minus sin inverse 12 by x ன்னு கிடைக்கும். இப்போ sin inverse 5 by x equal to pi by 2 minus sin inverse x. pi by 2 minus sin inverse x equal to cos inverse x. அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? cos inverse 12 by x ன்னு எழுதலாம். இப்ப sin inverse 5 by x equal to cos inverse 12 by x ன்னு கிடைக்குது. இத ரெண்டையுமே நம்ம தீட்டான ஒரு வேல்யூ கொடுத்தா தீட்டா equal to sin inverse 5 by x. அதே மாதிரி தீட்டா equal to cos inverse 12 by x. இப்படி தீட்டாக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த sin inverse இந்த பக்கம் வந்தா sin theta equal to 5 by x. இந்த cos inverse இந்த பக்கம் வந்தா cos ஆயிரும். cos theta equal to 12 by x. இப்போ sin thetaவும் cos thetaவும் தெரிஞ்சா நம்ம ஈஸியா பண்ணலாம். sin square theta plus cos square theta equal to 1 போடலாம். sin square theta plus cos square theta equal to 1. இதுல இருந்து sin square theta னா sin theta 5 by x. sin square பண்ணா 25 by x square plus cos square theta. cos theta இங்க இருக்கு 12 by x. இத ஸ்கொயர் பண்ணா 144 by x square equal to 1 கிடைக்கும். இதுல இருந்து நம்ம சால்வ் பண்றது ஈஸி. x ஸ்கொயர் LCM எடுத்தா 25 plus 144 ன்னு கிடைக்கும். 169 equal to 1. இந்த x ஸ்கொயர் டிவைட் பண்ணது இது இங்க வந்தா மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 169 equal to x ஸ்கொயர். இதுல இருந்து ரூட் எடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுத்தா x ஆயிடும். இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13 ஆயிடும். பிளஸ் 13 வரும், மைனஸ் 13 வரும். இதுதான் x ஓட ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்ப்போம். 2 tan inverse x equal to cos inverse 1 minus a square by 1 plus a square minus cos inverse 1 minus b square by 1 plus b square. a greater than 0, b greater than 0. இத யூஸ் பண்ணி x கண்டுபிடிக்கணும், சால்வ் பண்ணணும். இப்போ 2 tan inverse x equal to cos inverse 1 minus a square by 1 plus a square. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ 2 tan inverse x equal to tan inverse 2x by 1 minus x square னு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி 2 tan inverse x is equal to இதுல cos inverse வந்தா 1 minus x square by 1 plus x square னு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி 2 tan inverse x is equal to sin inverse வந்தா 2x by 1 plus x square. இப்படி 2 tan inverse x க்கு மூணு ஃபார்முலா இருக்கு. இப்போ இதுல இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். cos inverse 1 minus x square by 1 plus x square is 2 tan inverse x. அப்ப இதுக்கு நம்ம என்ன போடலாம்? 2 tan inverse 1 minus x square by 1 plus x square. அப்ப இங்க x போடணும். a minus இதுக்கு அதே மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா
2 tan inverse b ன்னு போடலாம். இப்போ லெஃப்ட் சைடுலயும் 2 காமனா இருக்கு, ரைட் சைடுலயும் 2 காமனா இருக்கு. நம்ம 2 டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்னா இது by 2, இது by 2, இது by 2 எல்லாம் 2 கேன்சல் ஆயிரும். tan inverse x is equal to tan inverse a minus tan inverse b. For tan inverse x is equal to tan inverse a minus tan inverse b. ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. tan inverse x minus tan inverse y அப்படி வந்தா tan inverse x minus y by 1 plus xy இப்படி ஃபார்முலா போட்டுடலாம். அதே மாதிரி tan inverse a minus tan inverse b வந்தா tan inverse a minus b by 1 plus ab. Left side tan inverse of something, right side tan inverse of something. அப்ப x is equal to a minus b by 1 plus ab ன்னு கிடைக்கும். இதான் x ஓட வேல்யூ. இப்போ நம்ம third part பார்க்கலாம். 2 tan inverse cos x equal to tan inverse 2 cosecant x. இப்போ 2 tan inverse something அதுக்கு ஃபார்முலா இருக்கு. 2 tan inverse x is equal to tan inverse 2x by 1 minus x square. இந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 tan inverse something. அப்ப tan inverse 2 cos x by 1 minus cos square x இப்படி போடலாம். equal to tan inverse 2 cosecant x. இப்ப tan inverse of something left side equal to right side line tan inverse of something. இப்ப tan inverse போனா இந்த வேல்யூ equal to இந்த வேல்யூ கிடைக்கும். 2 cos x by 1 minus cos square x equal to 2 cosecant x ன்னு கிடைக்கும். left side 2 right side 2 cancel ஆயிடும். cos x by 1 minus cos square x வந்து sin square x equal to cosecant x வந்து 1 by sin x. cosecant x 1 by sin x. இங்க ஒரு sin x இங்க ஒரு sin x கேன்சல் பண்ண கூடாது. ஏன்னா சால்வ் பண்ணனும். x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். sin x ல x இருக்குறதனால கேன்சல் பண்ண கூடாது. அதனால இத நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவல் இதில இருந்து cos x sin x equal to இந்த 1 into sin square x. இதில இருந்து இது லெஃப்ட் சைடுக்கு வந்தா cos x sin x minus sin square x equal to 0. இதில இருந்து sin x காமனா எடுக்கலாம். sin x into cos x minus sin x equal to 0. ரெண்டு ஃபேக்டர்ஸ் இது மாதிரி வரும். sin x into cos x minus sin x equal to 0 ன்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்ல இருந்து நமக்கு sin x ங்கற ஃபேக்டர் equal to 0, இந்த ஃபேக்டர் equal to 0 ன்னு கிடைக்கும். sin x equal to 0, இன்னொன்னு cos x minus sin x equal to 0. இதுல இருந்து cos x இது இங்க வந்தா equal to sin x. இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். sin x equal to 0, cos x equal to sin x. ரெண்டுக்குமே சொல்யூஷன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு. அப்ப sin theta equal to 0 னா தீட்டாவோட வேல்யூ n pi. இது ஃபார்முலா. n belongs to integers. cos theta equal to sin theta. இப்படி வந்தா theta equal to n pi plus pi by 4. n belongs to z. இந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். sin x equal to 0. அப்போ இதில இருந்து x is equal to n pi, n belongs to integers. அடுத்தது cos x equal to sin x, cos theta equal to sin theta. இங்க x is equal to n pi plus pi by 4, 45. n belongs to z. இதுதான் நம்ம சொல்யூஷன்.
இனி fourth part நம்ம பார்ப்போம். Cot inverse of x minus cot inverse x plus 2 equal to pi by 12. இது சால்வ் பண்ணணும். x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு cot inverse x minus cot inverse y க்கு ஃபார்முலா தெரியாது. ஆனா tan inverse x minus tan inverse y க்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை நம்ம ரிமைன் பண்ணுவோம். minus tan inverse y equal to tan inverse x minus y by 1 plus xy இப்படி கிடைக்கும். அப்போ இங்கே காட் இருக்கு. அப்ப tan மாத்தலாம். இத tan மாத்தினா உள்ள இருக்கிற நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். cot inverse x is equal to tan inverse 1 by x போட்டாகும். அதே மாதிரி இங்க போட்டா cot inverse tan inverse மாத்தினா இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். 1 by x plus 2 equal to pi by 12. இது tan inverse of x minus tan inverse of y இந்த ஃபார்முலா. அப்ப இது ஒரே tan inverse குள்ள வரும். tan inverse 1 by x minus 1 by x plus 2 by 1 plus 1 by x into 1 by x plus 2 னு கிடைக்கும். equal to pi by 12. But tan inverse LC எடுத்தா x into x plus 2 மேல இங்க x இருக்கு. அப்ப இங்க ஒரு x plus 2 வரும். இங்க ஒரு x plus 2 போடணும். அப்ப 1 into x plus 2 minus இங்க x into x plus 2 வேணும். இங்க x plus 2 மட்டும் இருக்கு. அப்ப இங்க ஒரு x இங்க ஒரு x the whole by இது 1 by 1 இது 1 by x into x plus 2 அப்ப x into x plus 2 by இங்க x into x plus 2 தேவை. இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அப்ப x into x plus 2 இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும். அப்ப x into x plus 2 plus இங்க x into x plus 2 அப்படியே இருக்கு. அப்ப இது மட்டும் வரும் 1 equal to pi by 12. இப்ப இதுல இந்த denominator கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல இங்க plus x இருக்கு இங்க minus x இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நமக்கு tan inverse 2 மேல 2 மட்டும் by இங்க x into x plus 2 plus 1 இருக்கு. இதை x மல்டிப்ளை பண்ணலாம். x into x x square x into plus 2 plus 2x plus 1 equal to pi by 12 கிடைக்கும். இதுல இருந்து tan inverse 2 by இத வந்து a square plus 2ab plus b square ஃபார்ம்ல இருக்குது. இத நம்ம x plus 1 the whole square னு எழுதிடலாம். equal to pi by 12. இதுல இருந்து இந்த tan inverse இந்த பக்கம் வந்துரும். அப்போ tan inverse pi by 12. tan inverse எங்க வந்தா tan pi by 2 ஆயிடும். லெஃப்ட் சைடுல இந்த tan inverse அந்த பக்கம் போயிட்டு 2 by x plus 1 the whole square னு கிடைக்கும். இப்போ 2 by x plus 1 the whole square equal to tan pi by 12. pi னா 180 divided by 12 னா 15. நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வைக்கணும். tan 15 ஓட வேல்யூ √3 minus 1 by √3 plus 1. அதே மாதிரி tan 75 ஓட வேல்யூ இது நேரா மாறி வரும். √3 plus 1 by √3 minus 1. tan 15க்கு மேல சின்ன நம்பர். ஏன்னா இது 1 விட சிறுசா இருக்கும். 75ங்கிறது 1 விட பெருசா இருக்கும். அதனால மேல வந்து பெரிய நம்பர். இது ஞாபகம் வைக்கணும். அப்ப நம்ம tan 15 pi by 12 னா 15. 15க்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். √3 minus 1 by √3
plus 1. இப்போ இந்த x வந்து டினாமினேட்டர்ல இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாம், அல்லது ரெண்டு பக்கமுமே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். இங்க ரெசிப்ரோக்கல் எடுத்தா x plus 1 the whole square by 2 equal to, இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா root 3 plus 1 by root 3 minus 1 கிடைக்கும். இந்த root 3 plus 1 by root 3 minus 1 நம்ம 10th 11th எல்லாம் படிச்சிருப்போம். இந்த டினாமினேட்டரை வந்து ரேஷனலைஸ் பண்ணலாம். ரேஷனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்க பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் இருந்தா பிளஸ் நம்பர் வச்சு மேலேயும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு என்ன வரும்னா x plus 1 the whole square by 2 equal to root 3 plus 1 by root 3 minus 1 into root 3 plus 1 by root 3 plus 1 இப்படி மல்டிப்ளை பண்ணணும். It implies x plus 1 the whole square by 2 equal to, இது root 3 plus 1 into root 3 plus 1. அப்ப root 3 plus 1 the whole square by, இது வந்து root 3 minus 1 root 3 plus 1, a minus b into a plus b. அப்ப என்ன வரும், a square minus 1 square b square இப்படி வரும். root 3 squareனா 3 minus 1, இதோட ஆன்சர் 2. அப்ப டினாமினேட்டரோட ஆன்சர் நம்ம 2 னு போடலாம். root 3 minus 1 into root 3 plus 1, root 3 the whole square minus 1 square, அதை சிம்பிளிஃபை பண்ணா 3 minus 1, அது 2. இப்ப டினாமினேட்டர் 2 டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிடும். இப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம வெரிஃபை பண்ணா x plus 1 the whole square equal to root 3 plus 1 the whole square னு இருக்கு. இப்ப x இருக்கிற இடத்துல root 3 வருது, plus 1 இருக்கிற இடத்துல plus 1 வருது, ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஸ்கொயர் இருக்கு. அப்ப ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நமக்கு தெரியுது x இருக்கிற இடத்துல root 3 இருக்கு. இதான் நம்ம ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.